எல்லாருக்கும் வணக்கம். வீட்டுக்கு பின்னாடி நிறைய வெஜிடபிள் பெட்டு போடணும்னு இவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனால் நான் தான் அலோவ் பண்ணலை. என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த வாழை மரம் வச்சப்ப அந்த வாழை மரம் வச்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, ஒரு குட்டியாக எலி வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவருக்கு வீட்டில் வெஜிடபிள் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணாருன்னா, வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்காக வச்சுருந்த செங்கல், அதுக்கப்புறம் ஒரு பழைய ரேக்கில் இருந்த வுட்டு, இதை எல்லாத்தையும் எடுத்து டிஐஒய் மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த வெஜிடபிள் பெட்டை போன வருஷமே போட்டுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்ணாருன்னா, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பாட்டிங் மிக்ஸை ஃபுல்லாக போட்டார். இதுக்கு இந்த கார்டன் பெட்டு போடணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வெஜிடபிள் பெட்டோட டெப்த் 12 இன்ச்சாவது குறைஞ்சது இருக்கணுமா. அதுக்குள்ளே நம்ம கம்போஸ்ட்டு சாயிலெல்லாம் போட்டு ஃபில் பண்ணுறதுனால நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி இஞ்சிருது. அதனால் வேரெல்லாம் சீக்கிரமாக அழுகி போகிறத தடுக்குது. வெஜிடபிள் பெட்டு வேகமாக சூடாயிரும். அதே மாதிரி அது கிடைச்ச வெப்பத்தை தக்க வச்சுக்கிறது. இதனால் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கு. தேவையில்லாத களைகள் எல்லாம் வளராது. குவாலிட்டியான சாயிலை பயன்படுத்துறதுனால செடியெல்லாம் நல்லா வளரும்.